ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு புது அனிமே பார்க்க போகிறோம். ஸோ இது பேர் பார்த்தீங்கன்னா விண்ட் பிரேக்கர். ஸோ விண்ட் பிரேக்கர்னால உடனே வந்து நீங்கள் மால்வாவோட அந்த சைக்கிள் ஒன் பீஸ் ரெஃபரன்ஸ், நானூட்டோ ரெஃபரன்ஸ் இருக்குமே அந்த மால்வா நினச்சி நீங்கள் வருவீங்க. பட் அது இல்லை, இது வந்து விண்டு பிரேக்கர். ஸோ விண்டு பிரேக்கருக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து இது வந்து மாங்கா வேற ஏதாவது ஒரு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் என்ன சொன்னால் இது வந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பட் நோ பவர்ஸ், அதுதான் வந்து இந்த இது நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, டேரக்டாக நம்ம வந்து ஃபஸ்ட் சீன் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையன் வந்து ரோப்பில் வந்து நடந்து போயிட்டுருக்கான். ஸோ அவன் வந்து சூசைட் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அவன் அந்த மாதிரி நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முடி என்னடா அது என்னடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அந்த இது முடிஞ்சிருச்சு அந்த சீனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து ஒரு பெரிய கேங் வந்து ஒரு 4-5 பேர் பசங்க சேர்ந்து அந்த பொண்ணை வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு தனியாக வரியா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ, ஸோ நம்ம ஹீரோ வந்து நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு முடியும், ரைட் சைடில் வந்து பிளாக் ஹேரும் இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. இதே விண்ட் பிரேக்கர் நான் சொன்ன மால்வாவில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும். அவன் பார்த்தீங்கன்னா அவன் மண்டை வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேன்சர் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவனுக்கும் அதே மாதிரி இருக்குது. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா அந்த இருக்கிற கேங்கை வந்து எல்லாத்தையுமே அடித்து போட்டுடுறான். ஸோ அடித்து போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற வீக்காக இருக்கிற பசங்க வந்து இந்த மாதிரி ஓவராக சீன் போட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால தான் உங்களை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு முத்து போட்டிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து இவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. நம்ம ஹீரோ ஆஸ் யூஸ்வல் அபாக்கின்னு இந்த ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சையாக வாங்கினான்னு ஒருத்தன் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து சையாகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சாப்பிட கூப்பிடுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து வாட்டர் கலர் வச்சுருக்குது, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுது, ஏன் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா சாக்குரா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நாட்டோ ஃபேன்ஸ் அப்படியே டென்ஷன் ஆவீங்க. ஸோ நம்ம ஹீரோ பேர் வந்து சாக்குரா. ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி அவன் ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி இவன் மண்டையெல்லாம் பார்த்துட்டுலாம் கலாய்ப்பாங்க. பட் இந்த பொண்ணு வந்து அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த பையன் வந்து என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து ஃபுஜின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்காமல் அந்த ஸ்கூலுக்கு வந்து இவன் போனான். ஸோ அந்த டிஷர்ட் போட்டு அவன் போயிட்டுருக்கான். ஸோ உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நீ வந்து டாப்லலாம் ஆகணுன்னா வந்து உன்னால் தனியாலாம் ஒன்றும் ஆக முடியாது, உனக்கு வந்து தனியாக ஒரு கேங் உருவாகணும், அப்போ தான் வந்து நீ டாப்பில் போவா அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ அதான் நம்மளோட சாக்குரா, ஸோ நம்ம மெயின் கேரக்டருக்கான அவன் என்ன சொன்னால் தனியாகவே என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். ஸோ கிளம்பி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவன் நடந்து போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு கேங் இருக்குதுன்னா, ஸோ இந்த கேங் வந்து என்ன பண்ணுறதுன்னா, அங்கே இருக்கிற ஏரியாவில் வந்து எனக்கு சும்மா இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி அனிமையே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு 15 வயசு 10 வயசு 12 வயசுக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட் எடுத்துகிட்டு வந்து ஜப்பானில் அந்த கொரியா அந்தலாம் அப்படி நடக்குமா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க வந்து கேங்ஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா, இந்த மாதிரி 10 வயசு 12 வயசு இவங்கலாம் சின்ன வயசுலேயே வந்து சுற்றி வச்சு 2 அடி அடித்து ஒழுங்காக படிடான்னு சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில். பட் அங்கே ஜப்பானெல்லாம் அப்படி தான் இருக்கும் போல். ஸோ இந்த மாதிரி 15 வயசுக்காரங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேட்டை வச்சுட்டு பார்த்தோன்னா ஒரு 40 வயசுக்காரங்கெல்லாம் பயந்துட்டு போடுற பார்த்தா எனக்கு சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல. ஸோ இருந்தால் நான் வந்து ஃபஸ்ட்டு இது ரிவ்யூ போட்டு விட்றேன். ஸோ ஆனஸ்டான ரிவ்யூ. ஸோ அதெல்லாம் நான் போடுறேன். ஸோ அதுக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி குழந்தைங்க ஒரு 9th 8th படிக்கிற பசங்க வந்து பேட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு கேங்ஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் வந்து என்ன பண்ணுறான்னா அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறான். ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அனிமேஷன் ஆஸ் யூஸ்வல் குட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணு வந்து என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு வெளியில் எட்டி போகும்போது அந்த பொண்ணை வந்து 4-5 பேர் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் கத்தி எடுத்துகிட்டு வந்து அவன் காலில் வெட்டிடுவாங்க. ஸோ அந்த காலை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா அவன் டேமேஜ் ஆகிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் கேரக்டர் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுஜின் அந்த ஸ்கூல் இருக்கிறனால அந்த ஸ்கூலில் வந்து சீனியர்ஸ் இருப்பாங்க. இவங்க வந்து இப்போ வந்து வேறு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கனால வந்து இந்த பெரிய சீனியர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஒரு 5 பேர் 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து எல்லோரும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த பசங்க இருக்காங்க எல்லாத்தையுமே சேரப் பண்ணுறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், இவங்க வந்து ஃபுஜினில் வந்து இந்த ஊர் இருக்கிறானே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கும் போல். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து நிறைய கேங் இருக்கும். ஸோ அந்த கேங் வந்து இந்த 5 பேர் இருக்காங்க. இந்த கேங் என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த ஊரை வந்து இந்த சிட்டியை வந்து அவங்க வந்து பாதுகாப்பாங்களாமா. ஸோ இந்த சிட்டியில் வந்து எதாவது சத்தம் அதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த கேங்கை வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அதனால் ஊர் மக்கள் எல்லாருமே எல்லோரும் கத்தி கண்ணிட்டு இருக்காங்க. உடனே வந்து நம்ம மெயின் ஹீரோ என்ன சொல்கிறோன்னா அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்குறான், உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்கிறா, நானும் இந்த மாதிரி தான் கேங்ஸ்டர் ஆகணும், அந்த மாதிரி எல்லாருமே வந்து என்னை வந்து நான் பண்ணுறது வந்து பாராட்டணும்,
மற்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவனும் என்ன பண்ணுவான், அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் பார்த்தா மெயின் கேரக்டர் ஒரு ஜம்ப் பண்ணும்போது பார்த்தா 30 ஃபீட் ஏரில் இருக்கா. இது வந்து சூப்பர் பவர்ஸ் இல்லைன்னாங்க. பட் லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஸோ நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஒரு 30 பேர்த்த ஒரே டைம் அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப் பண்ணோடனே ஒரு 30 ஃபீட்டு போயிட்டு அப்படியே 30 பேர் இருக்காங்க. ஸோ அதில் அப்படியே ஜம்ப் பண்ணி போவான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை ஜம்ப் பண்ணிவிட்டு இன்னொரு கேரக்டர் இருக்கானே, ஸோ அவனை போட்டு அடிக்கிறான் வில்லனை. ஸோ அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மீதி அந்த 5 பேர்கிட்ட என்ன சொல்கிறேன், நானும் உங்களை மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறது வந்து என்னென்னு தெரியல, ஹேண்ட்ஸமாக இருக்குது, நானும் உங்களை மாதிரி நான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் அந்த 5 பேர் இருக்காங்க, அவங்க 2 பேரும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட சில எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் எபிசோட் செம மொக்கையாக இருக்குது ஓப்பனாக சொல்ல போனால். ஸோ நிறைய பேர் வந்து இது வந்து டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் டன் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் ஆல் ரைட் ஓகே. பட் எனக்கு ஏன் பிடிக்கும் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் நிறைய பேர் பிடிக்கல, அது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். மெயின் கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருந்தான். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் எனக்கு வந்து எனக்கு தெரியல, நான் செகண்ட் எபிசோட் ரிவ்யூ போடுவேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா நான் மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜுட்சு கைசன், சோலோ லெவலிங் இது வரைக்கும் நான் எந்த ரிவ்யூ போட்டாலும் சரி, நான் ஆல்ரெடி மாங்கா படிச்சிருப்பேன். பட் இதை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியல. ஃபஸ்ட் எபிசோட் ரொம்பவே ஆவரேஜ் தான். ஸோ மெயின் கேரக்டர் வந்து ஒரு 30 பேர்த்த அடிக்கணும். அந்த 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கேங்ஸ்டர் பண்ணாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கும். அடிச்சு சுண்ணிலே அடித்து காலேஜ் படிக்க பண்ணால் கூட ஒரு லாஜிக் இருக்கும். இவங்க ஸ்கூல் போடுற பசங்க வந்து 40 வயசுக்காரங்க வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஊர்லலாம் நடந்துச்சுன்னா வைங்க, தாத்தா கூட வந்து நம்மளை சூத்தில் அடிச்சுட்டு நல்லா போய் படினான்னு சொல்லுவாங்க. இது என்னமோ ஒரு கதை. சரி, அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு செகண்ட் எபிசோடாச்சும் கொஞ்சம் லாஜிக்காக ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். இல்லைன்னா நான் சாரி.